மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. தமிழ்நாட்டில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் புதிய பரிணாமத்தை எட்டியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை விரிவுபடுத்தி வெற்றி பயணம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் அறிவித்தார். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி முதல் இத்திட்டம் மாநிலம் முழுவதும் முழு வீச்சில் அமலுக்கு வருகிறது. அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. இதுவரை சாதாரண ஒயிட் போர்டு மற்றும் ஊரக பேருந்துகளில் மட்டுமே இலவச பயணம் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி விரைவு, LSS மற்றும் டீலக்ஸ் என ஏசி அல்லாத அனைத்து மாநகர மற்றும் நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம். மாவட்டங்களுக்கு இடையே செல்லும் புறநகர் பேருந்துகள் மற்றும் மலைப்பகுதிகளில் இயங்கும் சாதாரண கட்டண பேருந்துகளுக்கும் இத்திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒயிட் போர்டு பேருந்துகளுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சிரமத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வயது வரம்போ, வருமான உச்ச வரம்போ அல்லது பயண எண்ணிக்கையில் எவ்வித கட்டுப்பாடுகளோ கிடையாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டணமின்றி பயணிக்கலாம். தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். நன்றி, வணக்கம். மாணவிகள், பணிக்கு செல்லும் பெண்கள், சிகிச்சைக்கு செல்லும் முதியவர்கள் மட்டுமின்றி திருநங்கைகளும் இத்திட்டத்தின் மூலம் முழு பலன் பெறுவார்கள். வெற்றி பயணம் திட்டத்தை செயல்படுத்த அரசுக்கு தோராயமாக ஆண்டுதோறும் 6000 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்துடன் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் வழங்கும் திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை முதல் தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டத்திற்கு சில வரம்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். திட்டத்தின் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும். தொகையானது சிலிண்டரை பெற்ற பிறகு நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய தகுதியான குடும்பங்கள் மட்டுமே இத்திட்டத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு பயனளிக்கும் இந்த 2 திட்டங்களும் பெண்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெற்றுள்ளன.